ஹாய், இன்றைக்கி 7 மந்த் பேபி கொடுக்குற ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வெள்ளை மூக்கடலை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலைன்னு எது வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். சுண்டல் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நல்லா மசிய வெந்து வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசில் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுண்டல் வெந்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 15லேருந்து 20 அது போல் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சுண்டலில் இருக்க மேலே இருக்க தோலை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு அந்த சுண்டலோட கூட ஒரு பாதி ஸ்பூன் போல் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலாம் எக்ஸ்ட்ராவாக கூட தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்க்காமல் சுண்டலோட டேஸ்ட்லேயே வந்து லேசாக உப்பு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. நீங்கள் கண்டிப்பாக பேபி கொடுங்க, அவங்க வந்து நோ சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரைஸும் சுண்டலும் சேர்த்து ஒரு 4-5 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸுமே நல்லா அரிசியும் வெந்திருக்கும், சுண்டல் இன்னுமே நல்லா மசிய வெந்திருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாப்பா சாப்பிட்ற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வகை வந்து நீங்கள் கொடுக்கலாம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனேவே பல்சஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் 7 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே தான் கொடுக்குறேன். நீங்களும் 7 மந்த் பேபி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.